எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீகாந்த்ஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சிம்பிளான க்ரோஷா டிசைன் பார்க்கலாம். அதுக்கு நான் 10 நீடர் நம்பர் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டு 6 ஸ்ட்ராண்ட்ஸாக சுற்றி ரெட்டில் வச்சுருக்கேன். இதுதான் சில்க் த்ரெட்டு. இன்னொன்று கோல்டன் கலர் ட்ரிம்மர் எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் ரோஸ் மாதிரி இருக்கிற பீட்ஸ் எடுத்திருக்கிறேன் இந்த டிசைனுக்கு. இப்போது சில்க் த்ரெட்டை 6 ஸ்ட்ராண்ட்ஸாக சுற்றி வச்சுருக்கிறதுல நான் கார்னரில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். அந்த த்ரெட்டில் 6 இருக்குது, அதை தான் 6 ஸ்ட்ராண்ட்ஸான்னு சொல்கிறேன். இப்போது பல்லுவில் நீடல் விட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு லாக் போட்டுக்கிறேன். லாக்குன்னா சிங்கிள் க்ரோஷா தான் லாக் போட்டுக்கிறேன் சாரீக்கு. சில்க் த்ரெட்டில் மறுபடியும் இன்னொரு வாட்டி லாக் போட்டுக்கிறேன். ஈஸி. நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறோம், நான் எப்படி பண்ணுறேனோ அப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது 3 செயின் போட்டுக்கிறேன். இது பேசிக் 3 செயின் போட்டு அது எங்கே வருதோ அங்கே லாக் பண்ணணும். அந்த டிசைன் எங்கே முடியுதோ அங்கே லாக் பண்ணிக்கணும். லாக்குன்னா சிங்கிள் க்ரோஷா தான். மறுபடியும் இப்போ நான் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நூலை கொஞ்சம் மேலே அப்படி இழுத்துட்டு விட்டு நீடலில் பீட்ஸை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீடல் எடுத்துட்டு இப்போது அந்த நீடலை அந்த த்ரெட்டுக்குள்ளே நீட்டாக இப்படி விடணும். விட்டுட்டு பீட் லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீடை லாக் பண்ணணும். பீட் லாக் பண்ணால் தான் உங்களுக்கு டிசைன் நல்லா வரும். பீட் லாக் பண்ணிவிட்டு தான் அந்த பீட்ஸை சாரீக்கு பாருங்கள். இப்போ சாரீக்கு லாக் பண்ணணும். சரிங்களா? பீட் லாக் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்காக தான் இருக்கும். நான் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன், க்ளீனாக பார்த்துக்கோங்க. மறுபடியும் இப்போது 3 செயின் போட்டுக்கணும். 3 செயின் போட்டுக்கிட்டு சாரீக்கு எங்கே வருதோ அங்கே கரெக்டாக லாக் பண்ணிக்கணும். லூஸோ டைட்டோ பண்ணக்கூடாது. எங்கே வருதோ அங்கே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நீட்டாக வெளியே எடுத்து இப்போ மறுபடியும் நூலை மேலே எடுத்து பாருங்கள். இப்போ நூலை மேலே எடுத்து ஒரு பீடை அந்த இதை எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி பீட் லாக் பண்ணிக்கணும். விட்டுட்டு பீட் லாக் பண்ணி அப்புறமா சாரீக்கு லாக் பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னா கூட நீங்கள் நான் பண்ணுறதை கவனித்தாலே உங்களுக்கு நீட்டாக பண்ண முடியும். இது சிம்பிளான ஈஸியான டிசைனு. யார் வேணால் பேசிக்கில் ட்ரை பண்ணலாம். இதை சாரீக்கு சேம் இந்த டிசைன் எப்படி ஆகும் எப்படின்னா 3 செயின் பீட், 3 செயின் பீட், 3 செயின் பீட், அப்படியே ஃபுல்லு சாரியோட முந்தானைக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் வரும் இந்த டிசைனு. இதுதான் பேஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனு. ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், 3 செயின் இடத்துல 4 செயின் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ பீடை மெதுவாக நூலை வெளியே எடுத்துட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். பீட் எடுத்துட்டு அதை நல்லா கொஞ்சம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மெதுவாக விட்டால் க்ளீனாக போயிட்டு பீட் லாக் பண்ணணும். இல்லைன்னா பீட் லாக் பண்ணலாம் டிசைன் நல்லா வராது. இது பேசிக்கு பேபி குச்சி மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சல பேபி குச்சி அது மாதிரி தான் இருக்கும். த்ரெட் எதனா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கூட நீங்கள் அதை நீட்டாக டென்ஷன் ஆகாமல் நீட்டாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி இதாச்சுன்னா நீட்டாக பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும் பேசிக் ஃபுல்லு. இந்த பேஸ் ஃபுல்லு இப்படியே தான் கண்டினியூ ஆகும். இந்த முந்தானைக்கு நான் இதுக்கு 3 செயின் போட்டு ஒரு பீட், 3 செயின் போட்டு ஒரு பீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஒரு பேபி குச்சி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சேன். அதே மாதிரி இதை பண்ணிவிட்டு இந்த டிசைன் கண்டினியூ பண்ணிவிட்டு க்ரோஷாவில் பேபி குச்சி பண்ணலாம். மொத்தம் முந்தானைக்கு இதான் டிசைன். பேபி குச்சிட்டு கட்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது தான் பேபி குச்சி கட்டுறது. போன வீடியோவில் எப்படி பேபி குச்சி கட்டினோமோ சேம் இது தான். இந்த டிசைன் பாருங்கள், இப்படி தான் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.